லக்ஷ்மி, லக்ஷ்மி. How are you, darling? நீங்க பாட்டு கோர்ட்டு கேஸ்னு போயிடுறீங்க. சமயத்துல சாப்பிட கூட வர மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்க போர் அடிக்குதுங்க. போர் அடிக்குதா? உனக்கு போர் அடிக்க கூடாதுன்னு தானே டிவி, வீடியோ 2 in 1 எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க ஆகுமா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும், உங்களையே பார்த்துட்டு இருக்கணும் தானே. இவ்வளவு பெரிய வீட்டுலன்னா தனியா இருக்கேன். புரியுது. நான் கோர்ட்ல இருக்கிற நேரத்துல உனக்கு வீட்டுல பர்மனண்டா ஒரு துணை வேணும். கல்யாணம் ஆனவளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஒரு துணையை உண்டு பண்ணிக்க வேண்டியதுதான். எனக்கும் அதுதாங்க. உங்களை போல அமுல் பேபி மாதிரி ஒரு குழந்தை, அது கண்ணத்துல ஒரு குழி. உன்ன மாதிரியே காந்த கண்ணு, செலங்கு சிரிப்பு, தாள நட, சங்கீத பேச்சு. இவ்வளவு ஆசையை மனசுல வச்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனா நான் என்னமோ கல்யாணமே 10 வருஷம் குழந்தை இல்லாத மாதிரி. நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை. மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ, மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ, ரவிவர்மன் இனி வருவான், உனதழகினை வரைவான், கருநிறவிழி மரகத மணி தீபம் ஏற்றும். மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ, மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ. கையிரண்டும் தொட்டிலை போட இளமாலை தென்றல் வரும் மல்லிகை தூவ, தடிர் போதும் செல்ல கோயில் இது என் கோலா தங்க வயல். உடலா இல்லையடா இது என் ரோஜா தோட்டம். மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ, ரவிவர்மன் இனி வருவான், உனதழகினை வரைவான், மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ. மாலை புதுவாசம் கொண்டு வரும் செண்பகச்சோலை, உன் தாயின் மன்னனடா எனக்கு நீதான் மன்னனடா. மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ,
மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ ரவிவர்மன் இனி வருவான் உனதழகினை வரைவான் கருநிறவிழி மரகத மணி தீபம் ஏற்றும் மாடப்புறாவோ இல்லை மஞ்சள் நிலாவோ ஆரிரராரோ ஆரிராரிரராரோ ஆரிரராரோ ஆரிராரிரராரோ இத்தனை நாள் எங்கடா ஓடி ஒளிஞ்சே? பிளாட்பாரத்துல பொறுக்கிட்டு இருந்த நாயை கூப்பிட்டு பில்டிங்குள்ள சோறு போட்டா இங்க பிஸ்கட் வியாபாரம் நடக்குது, பன் வியாபாரம் நடக்குதுன்னு பாஷா பாய் கிட்ட சொல்றேன். சத்தியமா நான் பாஷா பாய் கிட்ட சொல்லல, எங்க அத்தை கிட்ட தான் சொன்னேன். என்னது அத்தை கிட்ட சொன்னியா? அத்தை கிட்டயும் ஆத்தா கிட்டயும் சொல்ற விஷயமாடா இது? நானா சொல்லல, தானா வந்துருச்சு. உள்ள போன உங்க ஒஸ்தி சரக்கு என்ன உளர வச்சிருச்சு. இனி உளரவே மாட்டேன், ஒரே அடியா உன்னை ஒளிச்சிடுறேன். டேய் எடா துப்பாக்கிய. குரு ஒரு நிமிஷம் வாங்க. இவனை நாம ஒழிச்சு கட்டுறதுனால நம்மளை பிடிச்சி தனியா ஒழிய போறதில்ல. நாம முதல்ல அழிக்க வேண்டியது அந்த பாஷாவைத்தான். இந்த பரம்புவை வச்சு அவனை அழிக்கிறதுக்கு அருமையான பிளான் தர்றேன். இங்க பாத்தீங்களா, இது மேலுக்கு பாக்குறதுக்கு தான் காய்கறி கூட உள்ள தங்க பிஸ்கட்ஸ் இருக்கு. எப்படியாவது பரம்பு கிட்ட கொடுத்து பாஷா கிட்ட சேர்க்க சொல்லிடுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ல வேண்டாம், மத்ததை நானே பாத்துக்கிறேன். டேய் பரமு வடங்க. டேய் இந்த தடவை உனக்கு மன்னிப்பு. அதுவும் எனக்காக. நான் இப்போ ஒரு வேலை சொல்றேன், அதை நீ கரெக்டா செய்யணும். செஞ்சிருங்க. ஜோ 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 அழகுதா என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மசூதுல இருந்து மாமா வருவாரு. வரும்போது உனக்கு பொம்மை பலூன் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அந்த பலூன்ல உன்ன மாதிரி பெரிய பெரிய கண்ணு, சின்ன மூக்கு, சின்ன வாய் எல்லாம் வாங்கிட்டு வருவாடா. ஜோ 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 ஆமாண்டா கண்ணா. ஜோ மாமா உனக்கு கூட நிறைய காய்கறி, பழம், கீரை, பலூனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? அங்க வைங்க. அப்பா தலை தப்புச்சுது. என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்ல, அண்ணன் வந்துருவாரு. என்னண்ணா என்ன? குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர், நான் ராஜமன்னார் பேசுறேன். அன்னைக்கு உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரே பாஷா, அவர் வீட்டுக்கு இப்போ போய் பாருங்க. அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு உங்களுக்கே தெரியும். கோல்ட் பிஸ்கட் இன்ஸ்பெக்டர், கோல்ட் பிஸ்கட். கண்ணா, மாமா உனக்கு பலூனு, பொம்மை ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு. பாப்போமா? இருமா. என்ன எப்படி எழுதிட்டு இருக்க நீ? பொன்னமக்கா, பொன்னமக்கா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். எந்தா கஸ்தூரி, எந்தாங்க வேர்த்து விறுவிறுத்து போய் நிக்கிறது? கொஞ்சம் உள்ள வாங்களேன். பாத்தியாக்கா, இதெல்லாம் இதெல்லாம் இந்த கூடையில வச்சு பாஷா என்ன கொடுத்து அனுப்பிச்சதா சொல்லி உங்க பரமுதான் இங்க வச்சுட்டு போச்சு. பரமுவோ? அவன் பக்கா கேடி எல்லோ. எந்தா இது? ஐயோ, சொர்ண பிஸ்கோத்து. எந்தனையா நீ அவனை வீட்டில் சேர்த்தது? பாஷா என்ன தான் கொடுத்து அனுப்பிச்சது. சத்தியம் ஆயிட்டது, பாஷா பாய் கொடுத்து அனுப்பிய சாதனமே அல்ல. பொன்னம்மாவா, வாங்க வாங்க வாங்க. கண்ணா, உனக்காக மாமா தர்காவுக்கு போய் பாத்தியா பண்ணி ஊத்தி கொண்டு வந்திருக்கேன். பாஷா பாய் தெய்வம் பூந்தி ரூபத்தில் வந்து இது கண்டோ, சைத்தான் தங்க பிஸ்கோத் ரூபத்தில் இவிட வந்து. அல்ல என்ன தங்க பிஸ்கட் யார் கொண்டாந்து கொடுத்தது? நீங்க கடற்கரையில பாத்து கொடுத்ததா சொல்லி பரமதான் எங்கிட்ட கூட இங்க வச்சுட்டு போச்சு. அரபு அவன் ராஜமன்னார் ஆடுல. ஓ, அடிபட்ட பாம்பு படம் எடுத்து பழுதிக்க பாக்குதா? இரும்போட விளையாடுற இந்த பாட்டா கிட்ட தங்கத்தை காமிச்சு விளையாடுறான ராஜமன்னார். கேட்டா நான் யாருன்னு அவனுக்கு காமிச்சேன். என்னங்க பாஷா பாய் வீடு அது. அதுவும் அதை மூளை விடுதாங்க. கஸ்தூரி, பாஷா பாயினை போலீஸ் தேடுது. நீ வேகம் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்க சொல்லு.
மொளே பாஷாபாய் வளர நேர்மையான ஆளு சாதாரணமாயிட்டு சம்மதிக்கலாம் ஒழிகிறதுக்கு நீ எங்கெങ്കിലും சம்மதிக்க வைக்கணும் வேகம் போமோளே அண்ணே அண்ணே போலீஸ் உங்களுதான் தேடிட்டு வராங்களா இங்க போய் ஒழிஞ்சுக்குங்க அண்ணே ஒழிஞ்சுக்கிறதா நான் ஏன் போய் ஒழிஞ்சுக்கணும் நான் என்ன திருடனா ஸ்மகலரா போய் ஒழிஞ்சுக்கிறதுக்கு போலீஸ் நேரா பார்த்து நானே இந்த தங்கத்தை அவங்க கிட்ட கொடுக்குறேன் வேற வேணையே வேணாம் இதோட உங்களை கையும் கழுவு நான் பிடிக்கணும்னு தான் அந்த ராஜமலரோட சூழ்ச்சி நான் சொல்றதை கேளுங்கண்ணே நான் செஞ்சு எங்கேயாவது போய் ஒழிச்சிடுங்க ஓடி ஒழியறது என் பரம்பரைக்கு தெரியாத ஒன்று என்ன கோழை நினைச்சியா அண்ணே நீங்க யாருன்னு கஸ்தூரிக்கு தான் தெரியும் அந்த காக்கி சட்டைக்கு தெரியுமா அவங்க வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிட்டா நான் பிள்ளையும் கையுமா அனாதையும் நிக்கணும் இந்த குளத்தை நீங்க பாக்கணுமா நான் சொல்றதை கேளுங்கண்ணே போயிடுங்க போயிடுங்கண்ணே பாஷா பாஷா பாய் இங்க யாரையுமே காணோம் நீங்க அந்த பக்கம் பாருங்க நான் இங்க பாக்குறேன் பாத்துட்டாங்க அவர் இல்ல சரி வாங்க போலாம் அண்ணே அண்ணே போலீஸ் போயிட்டான் அண்ணே வாங்க அண்ணே ரொம்ப சமத்து வாய முழுதும் பேசாம இருந்துச்சு கண்ணை யாரு பாஷாவோட மாப்பிள்ள அப்படிதான் இருப்பான் கண்ணா இத பாரு மாமா உனக்காக பூந்தி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா இத பாரு மாமா பாடுறா டேய் கண்ணா கண் தொட்டிலே பிள்ளையும் இல்லை என் ஆசை கண்ணனவன் புன்னகை இல்லை இந்த மாமன் நெஞ்சினிலே எண்ணம் தீயாய் வந்ததடா தழுவும் அன்னை மனம் தங்கச்சி நடக்கக்கூடாது நடந்து போச்சு மனசை அமைதிப்படுத்திக்கம்மா இதை விட நான் என்ன சொல்ல போறேன் இந்த தங்கத்தை கொண்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஒப்படைச்சிட்டு ராஜமன்னார் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேம்மா
பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், நான் சொன்னா நீங்க நம்பல. பாஷா பாய் பட்ட பகலிலே கோல்ட் பிஸ்கட்டோட வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாரு. வாங்க இன்ஸ்பெக்டர், நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த தங்கத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைச்சேன். இன்ஸ்பெக்டர், இந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா? காய்கறி கூடக்குள்ள இந்த தங்கத்தை வச்சு என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு முன்னால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு போல இருக்கு. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், பாத்தீங்களா? கையும் களவுமா மாட்டிக்கிட்டதும் பாஷா பாய் கதையே மாத்தினாரு. பாத்திரா கதைய மாத்திரேன்னு சொல்றேன். பொன்னால ஒரு குழந்தையோட கதையே முடிஞ்சு போச்சுடா பாவி. இன்ஸ்பெக்டர், நாங்கள்லாம் சேரியில வாழ்றவங்க இன்ஸ்பெக்டர். எங்களுக்கு புற பிஸ்கெட்டை பத்தி மட்டும் தான் தெரியும், தங்க பிஸ்கெட்டை பத்தி தெரியாது. தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த குப்பமேட்லையும் கூவத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருப்போமா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், ஒரு பெரிய மனுஷனை இப்படி எல்லாம் பேசுறது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லா இல்ல. தள்ளிட்டு போங்க. மிஸ்டர் ராஜமன்னா, ஐ நோ மை டியூட்டி. பாஷா பாய், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இதுல ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. இருந்தாலும் எந்த முடிவெடுக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க தயவு செஞ்சு என் கூட ஸ்டேஷனுக்கு வரீங்களா? உங்களை நம்புறேன் இன்ஸ்பெக்டர். தங்கச்சி, தங்கச்சி அழாதம்மா. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் சீக்கிரம் திரும்பி வந்துடுவேன். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் ஒருத்தன் இருக்காமா. யாராருக்கு என்னென்ன கூலி கொடுக்கறதுங்கிறது அவனுக்கு தெரியும். பெரிய மனுஷா, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். வரேம்மா. ஹாய் டார்லிங், சீக்கிரமா புறப்படு. இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம். நான் பயங்கர மூட்ல இருக்கேன். என்ன ப்ரோக்ராம்ங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல குளிச்சிட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, டவல மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா. என்னைக்கு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க குளிக்க போனீங்க? வரேன் இருங்க. இந்தாங்க. என்னது இது? எனக்கு முதல்லயே தெரியும், ஏதோ ஐடியாவில தான் டவல சாக்கு வச்சு பாத்ரூம்குள்ள போட்டீங்கன்னு. அப்ப தெரிஞ்சுதானே உள்ள வந்த. ஆசை பாரு. இது பாருங்க, நீங்க குளிச்சது போதும். நீங்க முதல்ல வெளியே போங்க, நான் புடவை மாத்திட்டு வந்துடுறேன். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? போங்க அண்ணா. போங்க. டாய், கிட்டத்தட்ட 3 மாசம் ஆச்சு. நமக்கு சொன்ன தேதியில கோல்ட் சரக்கு வந்து சேரலையடா. அவசரப்படாதீங்க குரு, எல்லாம் கொஞ்சம் ஆழ போட்டு தானே செய்யணும். நாம பிளான் போட்ட மாதிரி இன்னும் 3 நாள்ல சரக்கு வந்துரும். சபாஷ். லக்ஷ்மி, சீக்கிரமா, டைம் ஆச்சு. இது வந்துட்டேங்க. மெதுவா பாத்து. கம் ஆன் டார்லிங். சரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க? யுவர் ஹைனஸ், உட்லண்ட்ஸ்ல டிஃபன், மிட்லண்ட்ல ஈவினிங் ஷோ, பெட்லண்ட்ல நைட் ஷோ. என்னது பெட்லண்டா? ஏய், பெட்லண்ட் நைட் ஷோ தெரியாது? தெரியாது? நோட்டி. எடோ பரமு, அத்தை, நிக்கடா நிக்கடா அவடை தவிச்சு கிளையும். எடோ 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 பரம சண்டாளா, பைசாவுக்கான வேண்டி பாஷா பாயினை நீ காட்டி கொடுத்தல்லோடா. அத்தை, அடி உதைக்கு பயந்துட்டு தான் ராஜமன்னார் கொடுத்த காய்கறி கூடிய பாசா பாய் வீட்டுல வச்சேன். சத்தியமா சொல்றத, அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாதத்த. பாசா பாய போலீஸ் புடிச்சிட்டு போகும் தெரிஞ்சிருந்தா என் உயிரே போனாலும் சரி, இந்த காரியத்தை சத்தியமா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். எடோ பரமு, நீ செஞ்ச ஆ காரியத்தில் ஆ குடும்பம் அநியாயமாயிட்ட அழிஞ்சு போயல்லோடா. ஆ பாவப்பட்ட பெண்குட்டி கஸ்தூரி என்ற கதி. ஹவுஸ்ஃபுல். சாரி டார்லிங். சார், டிக்கெட் வேணுமா? 110 3 ரூபா, 180 4 ரூபா. ஹை கிளாஸ் டிக்கெட் இல்ல? நம்ம கிட்ட லோ கிளாஸ் தான். ஹை கிளாஸ் அதோ அங்க ஓடுது. கப்புன்னு போய் 2 டிக்கெட் பிடிச்சுக்க.
புதுசு நம்ம தயாரிப்பு தான். இது வந்துடுறேன். மூஞ்சி பேந்துடும். 3 டிக்கெட் 30 ரூபான்னு சொல்றேன்ல, இதுல என்ன என் பேரும்? எடுத்து காலி பண்ணியா? எனக்கு 2 டிக்கெட் வேணும். கஸ்தூரி, நீ பிளாக் டிக்கெட் விற்கிற? ஏன் பிளாக்ல சிமெண்ட் விக்கல, சக்கரை விக்கல? துட்டு கிடைக்கும்னா அவன் பொண்டாட்டியே பிளாக்ல விக்க ரெடியா இருக்கான். குழப்ப நேரம் துட்டு எடு. ஏங்க என்னங்க தட்டு புட்டுன்னு டிக்கெட்டை வாங்கிட்டு வராம இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வா சொன்ன பாப்பா யாரு? நான் அவரோட வைஃப். வைஃப்? புது பொண்டாட்டி, புது படம், கமகமன் ஏசி, கார்னர் சீட்டு, 450 10 ரூபா. என்ன சொல்ற? ஐயோ ஃபர்ஸ்ட் டின்னர் ரொம்ப சீப்புங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போனா விலை கூடிடும். வா சொன்ன. எங்கிட்ட கொடுக்குறீங்க? அவ கையில கொடுங்க. வா கொடுத்த தாரா நோட்டு கிழிஞ்சிருக்கு. இவங்க கிட்ட பேச முடியாது. வேற நோட்டை கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு தியேட்டர்ல என்னாச்சு உங்களுக்கு? லக்ஷ்மி, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். எனக்கு மனசு சரியில்லை. ஆமா, அப்படின்னு எனக்கு தெரியாம மனசு கஷ்டம்? ஆமா லக்ஷ்மி, தியேட்டர்ல நம்ம படம் பார்க்கும்போது நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளோட கேஸ் எனக்கு நல்லா தெரியும். என்ன கேஸ்? அவளை ஒருத்தன் கெடுத்துட்டான். கோயில் இருக்கிற துளசி செடியா இருந்தவ இன்னைக்கு எச்சலையா அடிக்கிற காத்துக்கு அலமோதுகிட்டு இருக்கா. அவளை அந்த கதிக்கு ஆளாக்கணுங்க. அடிச்சு கூட்டிட்டு வந்து அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கணுங்க. இப்போதுக்கு அது முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே கல்யாணமாயி மனைவியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். கல்யாணம் ஆயிட்டா என்ன? அவளுக்கு எடுத்தவன் அவளுக்கும் வாழ்க்கை கொடுத்து தான் மனைவிக்கு கொடுக்கிற எல்லா உரிமையும் கொடுத்து அவளையும் சந்தோஷமா வாழ வைக்கணுங்க. அதான் நியாயம். உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள வெளிய, உள்ள. ஹாய். அவன் ஏமாந்தவன் தோத்துட்டான். என்கிட்ட வரியா? இருக்கு, என்கிட்ட வர்றியா? சிலுக்கு என்கிட்ட வரியா?
வாங்கு பொட்டாலங்கடி தேக்கு நீ வாங்கி கடா கேக்கு டாங்கு டக்கர டாப்பா டாங்கு டக்கர டாப்பா டாங்கு டக்கர டாப்பா ஆள் இருக்குது அழகு இருக்குது தோள் இருக்கு கழுவிடப்பா மூக்கு இருக்குது மொழி இருக்குது மோகினிய ரசிச்சிடப்பா இந்த பூமிக்கு என்ன குறைச்சல் இதை வாங்கி நான் நல்ல விளைச்சல் இந்த பூமிக்கு என்ன குறைச்சல் இதை வாங்கி நான் நல்ல விளைச்சல் நான் வயல போல மாமா என்ன வாட போடலாமா அடை வாய்ந்திட கதி சாய்ந்திட உன திரும்ப திரும்ப விரும்பி அழைக்க தில்லாட்டாங்க தில்லாட்டாங்க தாங்க நீ திருப்பி போட்டு வாங்கி அட விட்டால கடி தேக்கு நீ வாங்கி கடா கேக்கு எல்லாரும் கூப்பிடுறாங்க எந்த கண்ணால கூப்பிடுறாங்க அழுக்குத்தான் பழுக்குத்தான் உடம்புதான் சிலுக்குத்தான் டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு பொட்டாலங்கடி தேக்கு நீ வாங்கி கடா கேக்கு டாங்கு டாங்கு நீ திருப்பி போட்டு வாங்கு பொட்டாலங்கடி தேக்கு நீ வாங்கி கடா கேக்கு என்ன வெரி வெரி எப்படி சௌக்கியமாக்கிறியா வளர சௌக்கியமானோ இனிமேல வளர போற நீ தமிழ்ல தான் பேச பேசுவேனே அது சொல்றாருக்குது வர வழியில கேவிய பார்த்தா வெளில போய் நிக்குது ஆமா கடைக்கு போறாங்க அதுக்கு நான் பஜாருக்கே போமே அது ஆமா அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்க நேற்று ஏன் வரல நான் என்ன செய்யறது நேற்று பூரா உன் நினைப்பாவே இருந்தேன்னா உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு ஆனக்கு அவரு கூட அங்க தேஞ்சு போச்சு நீ வேணா தொட்டு பாரு இன்னும் கணவரை பார்த்தாக்குது எனக்கு கூட நேற்றுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது அப்படியா ஆமா ஒரு மாதிரியா தான் இருக்குது ஆமா டீ சாப்பிடுறீங்களா உனதாக்கா சாப்பிடலாம் இப்ப எப்படி லைட்டா ஸ்ட்ராங்கா கொஞ்ச நேரம் காலெல்லாம் சோகாதான் இருக்குது ஸ்ட்ராங்காக போட்டுக்கொண்டா அப்படி உட்காருங்க உட்கார்றாலே 4 10 ரூபா மாமா 4 10 ரூபாமா 4 10 ரூபா வாயா வாயா என்ன போலீஸ் துரத்துட்டு வருது நம்ம சார் குட் மார்னிங் சார் குட் ஈவினிங் சார் குட் நைட் சார் என்னைய காலங்காத்தால பேத்தல் அது ஒரு கேஸ் ஒண்ணும் இல்லாமா கஸ்தூரின்னு ஒரு பிளாக் டிக்கெட் பொண்ணு அது இந்த வீட்டுக்குள்ள வந்துச்சான்னு பார்க்க வந்தோம் ஆமா ஐயா ஒரு அட்வொகேட் வீட்டுக்குள்ள அது மாதிரி நுழைஞ்சது இல்லாம அனாவசியமா கேள்வி வேற கேட்டு நிக்கிறீங்களா போதாத குறைக்கு அவ யாரு கஸ்தூரி பிளாக் டிக்கெட் வேற விசாரிப்பு போகியா வெளியே சார் தேங்க்யூ லட்சுமி என்னங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சரிங்க ஹலோ என்ன சார் என்ன இவ்வளவு தூரம் 2வது வாட்டி படம் பார்க்க வந்தியா அது நான் பட்டுன்னு சொல்லு விஷயத்த
நூன் ஷோ ஒரு மாதிரி படம், தனியா பாக்குறதுல ஒரு தனி குஷி தான். பாக்குறியா? நான் படம் பார்க்க வரல, அன்னைக்கு எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்களே, நான் உங்களை பார்க்கணும். ஓ, கஸ்தூரியா? அவ ஒரு மாதிரி, கைய காலை எடுத்துட்டு வா, ஜாக்கிரதை. இது பாருமா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு தெரியும். அது பிளாக் டிக்கெட் வித்துக்கிட்டு பிளாட்ஃபாரத்துல கஷ்டப்படுறதை விட அதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணலாம் தான் வந்தேன். நிஜமா? அப்போ அவ அட்ரஸ். மிஸ்டர் பாட்ஷா, உங்க கேஸ்ல சரியான சாட்சியங்கள் இல்லாதனால இப்போதைக்கு உங்களை விடுதலை பண்ணி வெளியில அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க வாரம் ஒரு தடவை உங்க ஏரியாவில் இருக்கிற G3 ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும். இப்ப அந்த ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட தெரியுமா இல்ல கை நாட்டா? வாட்? கைநாட்டா? இன்ஸ்பெக்டர், I am educated among my uneducated slum brothers and sisters. But I don't want to exhibit. படிச்சவன் நெத்தில எழுதி ஒட்டிக்கவா? Where am I to sign?